மீனம் மீனராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 என்கின்ற அமைப்புகளில் இப்போ சந்திரன் போய்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ராசி பலனில் இளைய பருவத்தினருக்கு நான் சாதகமில்லாத தன்மையை தான் சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மோசமாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அதுலேயும் ஒரு 10% நல்லா தான் இருக்கிறீங்க. பௌர்ணமி பக்கத்தில் பிறந்தவங்க, ஜாதக பலன் நன்றாக இருப்பவர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லை. ஆனால் ஒரு 80% மீனராசிக்காரர்கள் இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் சோகங்கள் இருக்கத்தான் செய்யும். அது கொஞ்சம் நீடிக்கும். அதை அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வருவீங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமெல்லாம் இல்லை, பெரிய அளவில் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் சுப வலிமையோடு இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வீடு வாகன யோகம் போன்றவைகளை கொடுப்பார். புதிய வாகனம், புதிய வீடு மாதிரியான விஷயங்கள், வீடு கட்டுறதுக்கான வீடு இந்த வாரமே கட்டிடுவீங்கன்னு கிடையாது. வீடு வாங்குறதுக்கான ஒரு ஐடியா வீடு சம்பந்தப்பட்டது ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த டக்குன்னு இப்படி செய்வோமே என்கின்ற மாதிரியான சில நிலைகள், தாயை சமாதானப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள், அம்மா கிட்ட இருந்து நல்ல கிஃப்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அம்மா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அம்மா ஒரு இடத்துல கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க, அம்மா ஒரு இடத்துல சொத்து தர மாட்டேன்ட்டாங்க, அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கெல்லாம் பாக்கியிருக்கடா, உனக்கும் தம்பி தங்கி இப்படி நமக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் அம்மா உங்கள் பக்கம் சாதகமாக திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதற்கடுத்து 5ஆம் இடத்துல போய் சந்திரன் சுக்கரனோடு தான் சேர்றாரு. அதனால பெரிய அளவில் குழந்தைகளால் ஒரு பெருமிதம் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு பெண் பார்த்தல் போன்ற அமைப்புகள்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு. மாப்பிள்ளை பார்க்கறது, பெண் பார்க்கறது, இவர் தான் திருமணம் அப்படிங்கிற குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, ஜென்மச்சனிக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஜென்மச்சனியில் கல்யாணம் நடக்கும், அஷ்டமச்சனி தான் பாதிக்கும். அதனால திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குதுங்க. கடைசியாக 6ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சேருவாங்க. அப்போ கூட வருமானத்திற்கு தடை இல்லாத, அதே நேரத்தில் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் பெரும்பாலானோருக்கு இந்த வாரம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய சுப வாரங்க இந்த வாரம்.